கதைகள். எது மகிழ்ச்சி? அவள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாள். அவளை சுற்றி எந்த நேரமும் அவளது நண்பர்கள் கூடியிருப்பார்கள். விசித்திரமான வித்தைகள் சிலவற்றையும் கற்றிருந்தாள். எப்படி இவர்களை திருத்தி படிக்க வைப்பது? கிறிஸ்துமஸ் தினம் முடிந்து புது வருடமும் வந்தது. அவர் வரும் வழியில் மகிழ்ச்சிக்கு பணம் தேவைப்பட்டது. விளையாட்டோடு சேர்த்தே கல்வியையும் புகட்டுங்கள். இதோ உங்களுக்கான பரிசுகள். ஓர் ஊரில் மேரி என்ற சிறுமி ஒருத்தி இருந்தாள். அவள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாள். எல்லோருடனும் மரியாதையாக பழகுவாள். தனது சக தோழர் தோழிகளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பாள். அதனால் அவளை சுற்றி எந்த நேரமும் அவளது நண்பர்கள் கூடியிருப்பார்கள். மேரியும் அவளது நண்பர்களும் மாலை வேளைகளில் தினமும் கூடி விளையாடுவார்கள். மேரி விசித்திரமான வித்தைகள் சிலவற்றையும் கற்றிருந்தாள். அதன் மூலம் அவள் நேரத்திற்கு நேரம் தனது ஆடையின் நிறத்தை கூட மாற்றி தன் நட்புகளை மகிழ்விப்பாள். அவள் கையில் எப்பொழுதும் ஒரு விளையாட்டு விமானத்தை வைத்து வித்தை காட்டுவாள். அதனால் அவளது நட்புகள் அவளை பிரிய மனமின்றியே வீட்டிற்கு திரும்புவார்கள். ஆனால் இவர்களின் பெற்றோர்களோ தமது பிள்ளைகள் மேரியுடனேயே நேரத்தை கழிப்பதை விரும்பவில்லை. படிக்க வேண்டிய வயதில் எந்த நேரமும் மேரியுடன் விளையாடுவதையே தமது பிள்ளைகள் முழு நேர வேலையாக கொண்டுள்ளார்களே, எப்படி இவர்களை திருத்தி படிக்க வைப்பது என்று அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். கிறிஸ்துமஸ் தினம் முடிந்து புது வருடமும் வந்தது. மேரியும் அவளது நண்பர்களும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது துறவி ஒருவர் அந்த ஊரிற்கு வந்தார். அவர் வரும் வழியில் மேரி தனது நண்பர்களுடன் விளையாடுவதை கண்ட துறவி கண்கொட்டாது அதனை ரசித்துக் கொண்டே இருந்தார். துறவியை கண்ட பெற்றோர்கள் துறவியிடம் தமது வருத்தத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் கூறியதை கேட்ட துறவியும் ஒரு கையில் பணத்தையும் மறு கையில் மிட்டாய்களையும் எடுத்தார். பெற்றோர்களை பார்த்து, இவை இரண்டில் ஒன்றை உங்களை எடுக்கச் சொன்னால் நீங்கள் எதை எடுப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு பெற்றோர்களும், இது என்ன கேள்வி, பணத்தை தான் எடுப்போம், அதுதானே வாழ்க்கைக்கு அவசியம் என்று கூறினார்கள். உடனே துறவி சிறுவர்களை அழைத்து, குழந்தைகளே, இவை இரண்டில் ஒன்றை உங்களை எடுக்கச் சொன்னால் நீங்கள் எதை எடுப்பீர்கள் என்று கேட்டார். குழந்தைகளும் ஒரே நேரத்தில் மிட்டாய்தான் தாத்தா என்று பதிலளித்தார்கள். உடனே துறவி பெற்றோரை பார்த்து, பெற்றோர்களே, உங்களின் மகிழ்ச்சிக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால் நீங்கள் பணத்தை எடுத்தீர்கள். உங்களின் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கு மிட்டாய் தான் தேவைப்பட்டது, அதனால் அவர்கள் மிட்டாயை தேர்ந்தெடுத்தார்கள். அதே போலத்தான் மேரியின் மூலமாக உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். படிப்பு என்பது வாழ்க்கைக்கு முக்கியமானது தான். அதற்காக அதை குழந்தைகள் மீது ஒருபோதும் திணிக்கக்கூடாது. விளையாட்டின் மூலமாகத்தான் குழந்தைகளின் அறிவும் வளருகின்றது என்று இன்று விஞ்ஞானிகள் கூட கூறுகின்றார்கள். அதனால் விளையாட்டோடு சேர்த்தே கல்வியையும் புகட்டுங்கள் என்று கூறினார். பின்னர் துறவி குழந்தைகளிடம், இன்று புது வருடமல்லவா, இதோ உங்களுக்கான பரிசுகள் என்று கூறி குழந்தைகளுக்கு பரிசுகளையும் அள்ளி கொடுத்தார். அவர்களும், எங்களோடு மேரி கூட இருக்கும் வரை தினமும் நமக்கு புது வருடம்தான் தாத்தா என்று கூறிக்கொண்டே விளையாட சென்று விட்டார்கள். இந்த அழகான குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? அன்றொரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து மக்களுக்கு நன்மை செய்ததை போன்று
நமது வாழ்விலும் பல இயேசு கிறிஸ்துகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதேபோல் இந்த கதையில் மேரி தன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்றாள். நாம் விளையாட்டில் கவனம் செலுத்தும் அதே நேரம் படிப்பிலும் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் நம் கூடவே இருந்தால் நமது வாழ்வில் தினமும் திருவிழாதான்.